அஜய் சார் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பில் பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்க நிலையில் எப்பொழுதும் முடிந்திருக்க வேண்டிய இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் இழுத்து விட்டது. அதனால பார்த்தீங்கன்னா படக்குழு தற்பொழுது ஷூட்டிங்கை விரைவாக முடிப்பதில் தீவிரம் காட்டியும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அஜய் சாரும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்காக 16 கிலோ வரை தன்னுடைய எடையை குறைத்து ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. அந்த போட்டோக்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வைரலாகி இது எப்படி முடிந்தது என்பதுதான் ரசிகருடைய ஆர்வமான கேள்வியாகவே இருந்து வந்துட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் சாருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக தான் அவருடைய உடல் எடையும் அதிகரித்து ஆனால் இப்பொழுது அவர் உடல் எடையை குறைத்தது ஆச்சரியப்படுத்தியிருக்கணும். இதற்கு நம்ம அஜய் சார் பின்பற்றிய உணவு பழக்கம் தான் மூலம் காரணம் எனவும் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம அஜய் சார் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அசைவ உணவு சாப்பிடுவதை முழுமையாக நிறுத்திவிட்டாராம். வெறும் சைவ உணவுகளும் காய்கறிகளையும் மட்டுமே சாப்பிட்டு தன்னுடைய உடல் எடையும் குறைத்துக் கொண்டுட்டு இருக்காரு. இது பலனித்திருக்க நிலையில இன்னும் எடையை குறைக்கவும் அவர் ஆர்வத்துடன் இருந்து வந்துட்டு இருக்காரு. மேலும் சினிமாவிற்காக இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலுமே இனிமேல் இதை அவர் ஃபாலோ செய்ய போகிறாராம். அதன்படி பார்த்தீங்கன்னா அஜய் சார் சைவ உணவுகளே வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்றும் கசிந்திருக்கு. அப்படி பார்த்தால் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரூட்டுக்கு திரும்பி இருக்காரு நம்ம ஏகே அவர்கள். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அசைவ உணவுகளை வெளுத்து கட்டிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தற்பொழுது சைவத்திற்கு மாறி இருக்காரு. சில உடல்நல பிரச்சனைகளின் காரணமாக அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இதை அவர் ஒரு மேடையில் கூட வெளிப்படையாக தெரிவித்திருப்பாரு. அதையே தற்பொழுது நம்ம அஜய் சார் இப்பொழுது பின்பற்றி வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜய் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.